ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வாதி தெய்வமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற தெய்வமே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, புதிய வாரத்திற்காக, ஹல்லேலூயா, ஆராதனை நாளுக்காக நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவன். அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த ஒரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உங்களுடைய வல்ல மகத்துவமுள்ள மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவன் நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய வல்ல மகத்துவமுள்ள மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, we thank you Jesus. ஹல்லேலூயா. we thank you Father. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளுக்காக, so wonderful day of God. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவரே. இது கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்து கலிகூர எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே, உம்மை துதிப்பதில் எங்களுக்கு சந்தோஷம், உம்மை ஆராதிப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இங்க ஒரே உயர்த்துவதில் எங்களுக்கு மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தெய்வமே, நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. அவன் நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நல்லவர் ஆண்டவரே, நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், உன்னதமான பலத்தின் ஆவியானவர், மேலான பாக்கியம் நிறைந்த மகிமை நிறைந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவெளியில் உயர்த்துகிறோம் ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். நீ துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு அடைக்கலமான தேவன், எங்களுக்கு துருகமான தேவன், எங்களுக்கு காருண்ய தேவன், எங்களுக்கு ஆண்டவரே நன்மையானவைகளை தருகிற தேவன். ஹல்லேலூயா. உடைய மகா பெரிய கிருபையினாலும் மகத்துவத்தினாலும் எங்களை மறைச்சு கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே, உடைய மகத்துவம் உள்ள பலத்தால் எங்களை இடைகட்டுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். ஹல்லேலூயா. உம்முடைய மகபெரிய கிருபை தொடர்ந்து எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு நீர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, துவக்க முதல் முடிவு வரைக்கும் பிரசன்னம் இருப்பதாக. இந்த நாள் ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உயர்ந்தவராய் இருப்பீராக. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உயர்ந்தவரும் உன்னதவரும் ஆண்டவரே மேலானவருமாய் இருந்தீங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. முழு இருதயத்தோடுமை ஆராதிக்க, முழு பலத்தோடுமை ஆராதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்னத்துக்களை மறைச்சு கொள்ளுங்க. பாடல்களை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. ஏறெடுக்கிற ஜெபத்தை ஆஸ்வதிங்க. சங்கீத பகுதி ஆஸ்வதிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம் தாங்க. பரலோக வார்த்தையினாலே நிரப்புங்க. பரலோக மன்னாவினாலே நிரப்புங்க. ஆண்டவர் ஒருவரை வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதிங்க, நீரே எங்களை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மறைச்சு கொள்ளுங்க. கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
Praise the Lord. இந்த நல்ல கால வேலைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் ஆராதனையில் வந்திருக்கிற அவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. Praise the Lord. இந்த காலவேளையில் ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவர் ஒருவராய் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக, மகிமையானவைகளை செய்வாராக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய உயர்ந்தவன் ஆதாரமே. அந்த பாடலை நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord.
கிடைத்திடுவே தூய தேவ அருளா நித்திய மகிழ்ச்சி சஞ்சலம் தவிப்பும் ஒழிப்போ நித்திய மகிழ்ச்சி சஞ்சலம் தவிப்பும் ஒழிப்போ இந்த தேவன் எதிர்த்து உள்ள சாதகாலம் மரண வரியெங்கும் நடக்கணும் அவன் தீயவும் கருணாதாரமே தேவனும் நடக்கணும் அவன் தீயவும் கருணாதாரமே இந்த தேவன் எதிர்த்து உள்ள சாதகாலம் மரண வரியெங்கும் நடத்திடுவார் தேவனும் நடக்கணும் அவன் தீயவும் ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் நமக்கு ஆதாரமாய் இருப்பாராக. ஹல்லேலூயா. அவர் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வழி நடத்துதல் நம்ம இன்றைக்கும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா அநாதி தேவன்ல அவர் அநாதி தேவன். அநாதி என்றால் அவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லை, துவக்கமும் முடிவும் இல்லை. அவரே அல்வா, அவரே ஒமேகா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் காரணராய் இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை நடத்தி நம்மை காத்துக்கொள்வாராக. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடுவோமாக. பாரில் அருணோதயம் போல் உதித்து வரும் சூரியன் போல் இந்த பாடலுடைய ஒரு பழைய பாடல். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவாராக. உதித்து வரும் இவர் யாரோ பாரில் அருணோதயம் உதித்து வரும் இவர் யாரோ சூரியன் போல் பிரகாசம் பெருவல்ல இறைச்சல் போல சூரியன் போல் பிரகாசம் பெருவல்ல இறைச்சல் போல இயேசுவே அகனேசரே சாரோடின் ஜாவும் திலி புஷ்பகுமா அதிநாயிரங்கள் மரங்களை தீச்சில் போ சரதோலிக்கிறான் மரங்களை தீச்சில் போ சரதோலிக்கிறான் நாமும் ஓற்றுண்ட பாரிவாளமே ரசத்திலும் அதி மதுரம் நாமும் ஓற்றுண்ட பாரிவாளமே ரசத்திலும் அதி மதுரம் இயேசுவே அத்மனேஸ்வரே சாரோடிந்தோ ஜாமு நீலி புஷ்பகுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ அவர் இடது கையன் தனக்கி வல்லக்கார தாளை தாங்குகிறான் அவர் இடது கையன் தலைக்கி வல்லக்கார தாளை தாங்குகிறான் அவர் தேசத்தால் சோகமானே மறைந்த கொடி தேசமே அவர் தேசத்தால் சோகமானே மறைந்த கொடி இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோடிந்தோ ஜாமு திலி புஷ்பகுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பிரியவை ரூபவதி என்ன அழைத்திடும் இந்த சத்தம் பிரியவை ரூபவதி என்ன அழைத்திடும் இந்த சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடி
சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. அம்மே கேட்டு அவர் நின்னை ஓடி அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே அத்பதேசரே சாரோரின் புஷ்பனுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ அவரே அவர் பார்வையில் சாய்ந்திடுவே. நேசரனுடையவரே அவர் பார்வையில் சாய்ந்திடுவே. மனவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் நந்தேரவே. மனவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் ஆத்மநேசரே சாரோரின் புஷ்பனுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோரின் புஷ்பனுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆயிரங்களிலும் பதினாயிரங்களிலும் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களையும் என்னையை காப்பாற்றி நடத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஏதோ சொல்லுகிறது அவர் என்னுடைய நேசர், நான் அவருடையவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் ஹல்லேலூயா உன்னத பாட்டில் எழுதியிருக்கிறது, அவர் நம்மை தாங்குகிறவர், தம்முடைய கைகளினாலே நம்மை தாங்குகிறவர், தம்முடைய இடது கையினாலே தாங்கி வலது கரத்தினாலே நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இந்த காலங்களில் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தாங்குகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், உங்களை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கமெல்லாம் பரம காணான் தான். ஹல்லேலூயா. அந்த நேசரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுவோம் என்றால் நிச்சயமாக இதை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோமாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நிச்சயமாகவே தப்புவிக்க வல்லவர், அவர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தவறாமல் காப்பவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. அதிகாரமுடையவரே, உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரமுடையவரே. உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ, உம்மை உயர்த்தியே
பராக்கிரமமுடையவரே, உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும், கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. மீறாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, விலை மீறாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, விலை மீறாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, விலை மீறாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே, சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லை, சொல்லுங்க எல்லாருமாக, உம்மை தடுப்பவர் இல்லை. கர்த்தர் ஒருவரே பெரியவர், உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. தப்புவிக்க வல்லவர், நிச்சயமாக உங்களை தப்புவிப்பார். தவறாமல் காப்பவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, பெரியவர். அல்லேலூயா. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. மறுபடியும் என்னோடு சேர்ந்து பாடுங்க. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் என்று சொல்லுங்க. அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவர், மகா பெரியவர், அவர் உன்னதமானவர். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கிறது, அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார், அவர் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போற்றும் போதும், அவரை துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற ஸ்லாக்கியம், நமக்கு கிடைக்கிற பாக்கியம் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடைப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறவர்களை தப்புவிக்கிறார், ஆண்டவரை துதிக்கிறவர்களை காப்பாற்றுகிறார், ஆண்டவரை துதிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உண்மையாலுமே வேதத்தில் வாசிக்கும் என்றால் யாரெல்லாம் ஆராதித்தார்கள், யாரெல்லாம் கத்தரை அவங்க எல்லாருக்கும் கத்தர் அதிசயங்களை காண செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்த நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடலை பாடுவோமாக. ஆதி முதலாய் இருந்தவரும் இருப்பவரும் நீரே என்கிற அந்த பாடலை தெரிந்த பாடல் தான். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலவெளியில் ஆண்டவரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை இருப்பவரும்
நேசிக்க யாருக்கு உலகில் உம்மை போல நேசிக்க யாருக்கு உலகில் என் பேச்சும் நீரே பேச்சும் நீரே நீரோடு கலந்தவர் என் பேச்சும் நீரே பேச்சும் நீரே நீரோடு கலந்தீரே நீரோடு கலந்தீரே நீரோடு கலந்தீரே மாரநாதா 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 சீக்கிரம் மாறுமையா மாரநாதா 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 சீக்கிரம் மாறுமையா மாரநாதா ஆதிமுதலாயிருந்தவரும் இருந்தவரும் நீரே முடிவில்லாத ராஜ்யம் ஆளுகை செய்கிறே ஆதிமுதலாயிருந்தவரும் இருந்தவரும் நீரே செத்தவனை போல் எல்லா நாளும் முழுமையாக நடத்தப்பட்டேன் உடைந்து போன பாத்திரம் போல வாழ்க்கை மாறியதே செத்தவனை போல் எல்லா நாளும் முழுமையாக நடத்தப்பட்டேன் உடைந்து போன பாத்திரம் வாழ்க்கை மாறியதே காலங்கள் உன் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன் காலங்கள் உன் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன் என் தாயும் நீரே பரப்படும் நீரே என் வாழ்வில் எல்லாம் தாயும் நீரே பரப்படும் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே மாரநாதா 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 சீக்கிரம் மாறுமையா மாரநாதா ஓ மாரநாதா மாரநாதா சீக்கிரம் மாறுமையா மாரநாதா ஆதிமுதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே முடிவில்லாத ராஜ்யம் ஆளுகை செய்பவரே ஆதிமுதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே முடிவில்லாத ராஜ்யம் ஆளுகை செய்பவரே காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும் ஆமென் வருகாலத்தின் மகிமைக்குள்ளே நம்மை சேர்த்துவிடும் காலத்தின் பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும் வருகாலத்தின் மகிமைக்குள்ளே நம்மை சேர்த்துவிடும் களத்திங்கள் நடுவில் சீயோனை காண்போம் களத்திங்கள் நடுவில் சீயோனை காண்போம் நித்திய மகிழ்ச்சி கலையில் இருக்கும் கவியம் சங்கலம் ஓடினோம் நித்திய மகிழ்ச்சி கலையில் இருக்கும் கவியம் சங்கலம் ஓடினோம் கவியம் சங்கலம் ஓடினோம் கவியம் சங்கலம் மாரநாதா 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 சீக்கிரம் மாரநாதா எங்கள் மாரநாதா மாரநாதா சீக்கிரம் மாறுமையா மாரநாதா ஆதிமுதலாயிருந்தவரும் இருந்தவரும் நீரே முடிவில்லாத ராஜ்யம் ஆளுகை செய்பவரே ஆதிமுதலாயிருந்தவரும் இருந்தவரும் நீரே முடிவில்லாத ராஜ்யம் ஆளுகை செய்பவரே இருந்தவர் நீரே இருப்பவர் நீரே வருபவரும் நீரே இருந்தவர் நீரே இருப்பவர் நீரே வருபவரும் நீரே என் கண்ணீரை துடைக்க என் மனபாரம் நீக்க நம்மோடு சேர்ந்து கொள்ள மீண்டும் வருபவரே நம்மோடு சேர்ந்து கொள்ள மீண்டும் வருபவரே ஐயா மீண்டும் வருபவரே ஹல்லேலூயா அவர் நம்மை சேர்த்து
எடுத்துக்கொள்ள மறுபடியும் வருகிறார். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். ஹல்லேலூயா. கடைசி சரணத்தில் சொல்லுகிறது, வருங்காலத்தின் ஹல்லேலூயா மகிமைக்குள்ளே நம்மை அதை சேர்த்து விடும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, பலத்தின் மேலே பலன் அடைந்து நாம் சீயோனுக்கு நாம் போவதுதான். இந்த பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். இந்த போராட்டம் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். கர்த்தருக்குள்ளே நாம் மகிமையின் மேலே மகிமை அடைந்து கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படி நாம் போகும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். இருந்த இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா நல்ல சத்தத்தை உயர்த்தி நம்ம நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே நீ நல்லவர். ஆண்டவரே நீ நல்லவர். அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உன்னதமான வெள்ளத்தின் ஆவியானவரே, உங்க நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 இயேசுவே நீ நல்லவர். எத்தனை நல்லவர் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய மகாபெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மகத்துவம் உள்ள பலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிசயமான கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரை ஆராதிங்க, ஆராதிங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சதா காலங்களில் வீட்டில் சர்வ வல்லமை நிறைந்த தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே. இந்த காலவெல்லாம் ஆராதிப்பதற்காக தான் எங்களை நீர் மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையுள்ள கரங்களில் எங்களை மறைத்து கொள்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்களில் கண்களை மூடினவர்களாக ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை உயர்த்துங்க. அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் மகிமைப்படுவாராக. அவர் உயர்ந்தவராக இருப்பாராக. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நிரந்தரமானவர் நீரே, கணக்குக்கு பாத்திரர் நீரே, மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர் நீரே, கணக்குக்கு பாத்திரர் நீரே, மகிமையுடையவர் உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை தந்தி உம்மை ஆராதிக்க பலனை தந்தி உம்மை ஆராதிக்க ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க பலனை தந்தி உம்மை ஆராதிக்க
ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்குக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்குக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். பாருங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. வாரங்கள் தந்தி உம்மை ஆராதி, மேன்மை தந்தி மேன்மை தந்தி. Yes Lord, we worship you God. Hallelujah. ஞானம் தந்தி உம்மை பாடுங்க பாடுங்க சேர்ந்து பாடுங்க. உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்குக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்குக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். சொல்லுங்க. நீரே கணக்குக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை எல்லாரும் மறுபடியும் பாடுங்க. நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்குக்கு பாத்திரர், நீரே ஓ அவரை ஆராதிக்கிறவர்களுக்குள்ளே கர்த்தர் பெரிய கிருபையை தருகிறார். நம்பத்தக்கதான ஒரு மகிமையை கர்த்தர் அவர் தருகிறவராக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும், இந்த பூமியில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து போனாலும், ஒருவேளை என் நம்பிக்கை அஸ்திமானம் அசைந்து போனாலும், நான் நம்புகிற கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் நம்புவேன், உண்மை நான் நம்புவேன் ஆண்டவரே, நான் 100% உண்மை நம்புவேன் ஆண்டவரே என்று சொல்லுவீங்களா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையில் அஸ்திபாரம் அழிந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையில் அஸ்திபாரம் அசைந்தாலோ, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாருமாக
மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. சொல்லுகிறேன் மாற்றுக்கொள்கிறோம். சொல்லுகிறேன் நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. சொல்லுங்க எல்லாருமாக. நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசு ஒருவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எழுந்திரு போமா, எழுந்திரு கர்த்தரை ஆராதிப்போமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய வர வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் மகிமையில் சிறந்தவர். அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. என் சிறுமையும் எளிமையுமான தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவர். தேவரோ என் மேலே கண்ணோக்கம் உள்ளவராய் இருப்பாராக. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார். தேவன் எனக்கு பலனாய் இருக்கிறார். தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை ஹல்லேலூயா அவரை நான் பற்றிக்கொள்ள கிருபை செய்வார். சிறுமையும் எளிமையும் நாணயமே இணைவாயிருப்பவரே. என் பலனும் நீயே, கோட்டையும் நீயே, உம்மை தேடுகிறேன்.
தேவாவுடன் தோளில் சுமந்திடுவே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆண்டவர் உயர்ந்தவராக இருப்பாராக. ஆண்டவர் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான இந்த வேலையில தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா. சேகர் பிரதர் அவங்க வந்து ஹல்லேலூயா ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. மகா கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக வானமும் பூமியும் சிருஷ்டித்த தேவனே, உன்னுடைய மகிமையும் உன்னுடைய அதிசயங்களையும் உன்னுடைய அற்புதங்களையும் நினைவுபடுத்தி உன்னை துதிக்க என் தேவன் செய்த தேவன் கொடுத்த நல்ல நேரத்திற்காக காணொளி மூலமாக உங்களை துதிக்க மகிழ்ப்படுத்த தேவன் கொடுத்த நல்ல கேள்விகள் வஸ்துவம் தகப்பனே, இந்த சபையார் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களை மகிழ்ப்படுத்த இங்கு வராத சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து அவர்களின் மூலமாக உங்களை ஏறடிக்கும் தகப்பனே, கொள்ளாத நோயிலே கொடிய நோயிலே இந்த நாடு அல்லல்பட்டு கொண்டிருக்கின்ற இடத்திலே அந்த சபை விசுவாசிகளாக ஒவ்வொருவரையும் உங்களுடைய தூதர்களின் வீட்டின் முன்பாக பாதுகாப்பு நிறுத்தி வேலியடித்து பிள்ளைகள் மற்ற புறஜாதிகளில் காட்டிலும் மக்கள் சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் ஆரோக்கியமாக வாழ தேவன் உதவி செய்ய தருகிறேன். ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பாதுகாப்பு பணியில் இருக்கின்ற ஒவ்வொரு துறையினரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு எந்த நோய் நொடியும் தீங்கும் ஏற்படாத வண்ணம் ஒரு பாதுகாத்து, மேலும் உயிர் சேதங்கள் ஏற்படாத வண்ணம் மருத்துவ தொழில் பணியாற்றுகிறவர்களுக்கும் அனைவரையும் பாதுகாத்து இவையில் பற்றி இந்த கொடிய நோயிலிருந்து மக்களை காப்பாற்றும் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற ஜனங்கள் ஒவ்வொரு உணவுக்காக அல்லல் படுகிறார்கள். அவர்களையும் பாதுகாத்து காணொலி மூலமாக ஜபத்தை ஏறிருக்கின்ற உங்களுடைய தேவன் கிருபையின் வசனத்தை வாசன் மூலமாக நாங்கள் ஏறிருக்கின்றோம். அவர் குடும்பத்தாரின் அவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி சொல்லும். எல்லாம் துதி கனமையும் யாவையும் ஒருவருக்கு எடுக்கும் நல்ல பிதாவே. நம்முடைய கையில் இருக்கிற பைபிளை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 134வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். நாம் ரெகுலராக வாசிக்கிற சங்கீதங்களை தான் இந்த நாட்களில் வாசித்து கொண்டிருக்கிறோம். இல்லையா, வாரம் நாம் தொடர்ச்சியான சங்கீதங்களை வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் 134வது சங்கீதம் 3 வசனங்கள் மாத்திரமே இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போமாக. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
உங்கள் கைகளின் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து நீர் எங்களோட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு நிமிஷம் தேசத்திற்காக, இந்த கொரோனா வைரஸ்க்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்பதற்கு முன்பதாக தேசத்திற்காக நாம் இது ரொம்ப நீண்டு கொண்டே போகிறது. அமெரிக்கா தேசத்திலே கிட்டத்தட்ட 52,000 பேருக்கு மேலாக மறித்து விட்டார்கள். நினைத்தே பார்க்க முடியும். உலகம் முழுவதும் 2 லட்சத்துக்கு மேலாக 3 மாதங்களிலே 4 மாதங்களிலே 2 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் மறித்து விட்டார்கள். மிக வேதனைக்குரிய ஒரு காரியம், மிக வருத்தத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த தேசத்துக்காக, இந்த சூழ்நிலை மாறும்படியாக, கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக, கர்த்தர் தயவு பாராட்டும்படியாக, கர்த்தர் நம்மையில் அன்பு கூறும்படியாக, கர்த்தர் நம்மையில தயவு பாராட்டும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரி அவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள். அல்லேலூயா. தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏசாயா 45 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆமென். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லி ஆமென் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. பூமியின் மீது எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு ஆமென் ஒத்தாசை ஒரு பர்வதம் அவர்தான். ஆமென். உதவி செய்கிற கண்மலையும் அவர்தான். ஆகையினால் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என்று சொன்னால், நானே தேவன், இந்த பூமியிலே நான் ஒருவர் மாத்திரமே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஹல்லேலூயா, ஒரு விஷயம் தேவனை நோக்கி இந்த வேளையில நம்ம தேசத்திற்காக நம்ம மன்றாடுவோம். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானவரே, ஹல்லேலூயா. பூமியின் மீது எங்கும் உள்ள ஜனங்களே, என்னை நோக்கி பாருங்கள் என்றவரே, ஆமென். ஹல்லேலூயா. அந்த இக்கட்டான இந்த சூழ்நிலையில் அப்பா, நாங்களும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் ஆமென், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீர் என்று சொல்லி எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனம் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஆமென், நாமதரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது, அப்பொழுது நான் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நமக்கு ஆமென் தேசத்திற்கு மனம் இறங்குவார். அவர் தேசத்தை சுகமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நாம ஹல்லேலூயா, கிட்டத்தட்ட 2,400,000 பேருக்கு மேலாக ஆமென் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆமென். பூமி கண்டிராத, உலகம் கண்டிராத மாபெரும் அழிவு, மாபெரும் வாதை ஆமென் தேசத்தை ஆட்கொண்டு இருக்கிறது. ஆகையினால் ஒரு விஷயம் நம் தேசத்திற்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் ஐயா 2 லட்சத்துக்கு மேற்பட்டதான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாதாளத்துக்கு நேராக ஜனங்களுடைய ஆண்டவரே ஆத்துமாக்கள் சென்று கொண்டிருக்கிறது. பாதாளம் ஆண்டவரே விழுங்கப்படுவதை போல ஆண்டவரே ஹல்லேலூயா ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா உம்முடைய இரக்கமுள்ள கரத்தினால, உம்முடைய தயவுள்ள ஆண்டவரே இரக்கத்தினால கர்த்தர் ஆமென் கர்த்தர் போதும் என்று சொல்லி நிறுத்துவீராக. இந்த கொள்ளை நோய்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. தேசங்கள் மேல் கர்த்தருடைய இரக்கம் உண்டாவதாக ஆண்டவரே. நாங்கள் ஏசாயால வாசிக்கிற பொழுது என் ஜனங்கள் மனம் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அப்பா நீர் அங்கலாய்க்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. இனியும் இந்த பூமி தாங்காத ஆண்டவரே, கர்த்தருடைய தயவு இரக்கம் ஆண்டவரே உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கொள்ளை நோயினால அப்பா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த கொள்ளை நோய்ங்கிற அறிகுறியோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மேல கர்த்தருடைய தயவுள்ள கரம் வைக்கப்படுவதாக. அவர்கள் அருகாமையிலே கர்த்தர் கடந்து செல்லுவீராக. ஆமென். ஸ்தோத்திரம்.
தயவுள்ள கரத்தினாலே தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இந்த சேதத்தின் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறதான மனநிலை ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிறதான, சோர்ந்து போயிருக்கிறதான, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. அவர்கள் மேல் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவீராக அப்பா. இறங்குங்க இறங்குங்க, தயவாய் நீர் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். களத்தில் இருக்கிறதான மருத்துவர்களுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மருத்துவர்களுக்காக ஆண்டவரே, நர்சுகளுக்காக, ஆமென் ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக, சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்களுக்காக, துப்புரவு பணித்துறையில் இருக்கிறவர்களுக்காக, தேசத்தை காவல் காத்து கொண்டிருக்கிற காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். விசேஷித்த பாதுகாப்பு அவங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். ஜனங்களை காக்கும்படியாக, ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா, இரவு பகலாய் உழைத்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், மருத்துவர்களுக்கு தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு அவங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எந்த கொள்ளை நோய் தாக்காதபடிக்கு அவங்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக, சுகம் அளிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் ஒன்று கூடி நம்ம தேசத்தில் இருக்கிற திருச்சபைகளுக்கு ஜெபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யாரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியாக, ஆமென் ஸ்தோத்திரம், யாரும் கிரியை செய்யக்கூடாத, ஆமென், ஊழியம் செய்ய முடியாத சபைகள் திறந்து, ஆமென், ஆலயத்திலே பலிகள் இல்லாதபடிக்கு, ஆமென், துதி சத்தங்கள் இல்லாதபடிக்கு, பேய்ப்பனுடைய வாய்கள் எல்லாம், ஆமென் ஸ்தோத்திரம், அமைதலோடு கூட, ஓ ஸ்தோத்திரம், ஜனங்களுடைய, ஆமென், ஆரவார சத்தம் இல்லாதபடிக்கு சபைகள் மூடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஓ பரலோகத்தின் தேவனே, எங்களை கண்ணோக்கி பாருங்க, சபை மேலே இரக்கம் உள்ளவராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூதாவிலே வாசிக்கிற 24ஆம் வசனத்தின்படியாக ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. தேசங்கள் ஆண்டவரே, திருச்சபைகள் ஐயா, விசுவாசிகள் ஆண்டவரே, ஆமென், இந்த காலத்திலே அப்பா அவர்கள் உணர்வுள்ளவர்களாக, மனம் திரும்புதலோடு கூட, ஒரு எழுப்புதலோடு கூட, ஆமென், தேவனுக்கு முன்பதாக மாசற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், ஆமென் ஸ்தோத்திர, தேவனுக்கு முன்பாக தங்களை நிறுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்துங்க, விசுவாசிகளை தகுதிப்படுத்துங்க. இந்த நாட்களிலே கர்த்தர் விசுவாசிகளை தைரியப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆலயங்கள் திறக்கப்படுகின்ற பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆலயத்துக்குள் திரள் ஜனங்கள் வந்து சேர்க்கப்படும்படியாக, ஹல்லேலூயா, இனி வரும் தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஆமென், சபைகள் ஆயத்தமாகணும் ஐயா, சபைகள் ஆயத்தமாகட்டும் ஐயா. விசுவாசிகள் ஆண்டவரே எழுப்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய திருவுள்ள சித்தம் எங்கள் தேசத்தின் மேல் நிறைவேறும்படியாக சபைகளை ஆயத்தப்படுத்துவீராக, சபை ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களை தேவையெல்லாம் சந்திப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. நீ கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. ஆமென். மனிதர்கள் விசேஷித்தவர்கள் ஐயா, யாரும் அப்பத்துக்கு இறந்தி தெரியாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லாரையும் போஷிக்கிற ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஜனங்களின் தேவைகள்லாம் சந்திக்கப்படுவதாக. ஆமென். பொருளாதார சரிவுகள் வராதபடிக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், வறுமை கஷ்டங்கள் ஜனங்களுக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தர் அனுதின தேவைகளை அவரை சந்தித்தருளுங்க. எங்கள் விசுவாச குடும்பங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்களை கர்த்தர் நடத்துவீராக, காத்து கொள்ளுவீராக. ஆமென். சபை மேல பூரண கிருபை உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பூரண கிருபை சபைகளிலே விசுவாசிகளுக்குள்ளாக உண்டாகும்படிக்காக தேவ சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், ஆமென், ஒவ்வொரு விசுவாசிகளின் இல்லங்களிலே இப்பொழுது ஆளுகை செய்யும்படிக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்தி ஒருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இருக்கிற இடங்களில் உட்காரலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள் நமக்கு ஒரு விசேஷித்த நாட்கள், ஆராதனை நாள். இந்த நாளிலே நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கிறபடினாலே நாம் பயபக்தி உள்ளவர்களாக
அமர்ந்திருப்பது தான் நல்லது. வீடுகளில் தான் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறோம், சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருப்போம் என்றால் அது ஒரு தனி பக்தி, அது ஒரு தனி பயபக்தி உண்டாயிருக்கும். ஆனால் வீடுகளிலே நாம் அமர்ந்திருக்கிறபடினாலே நமக்குள்ள அந்த பயபக்தி இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. எப்படி ஒரு ஆராதனையில் உட்கார்ந்திருக்கிறோமோ அதே போல் நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும். எப்படி ஆராதனையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ உங்கள் உடைகளை எல்லாம் மாற்றி, வீட்டில் உடுத்துக்கிற உடைகளை அல்ல, நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது எப்படி உடைகளை உடுத்தணும் அதே போல் உடைகளை உடுத்தி பரிசுத்த சிந்தியோடு வேதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய பயபக்தியை கண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் எங்கே இருந்தாலும் அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரதர் சேகர் பிரதர் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாட விரும்புகிறார்கள். அந்த பாடலுக்கு பின்பதாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது மகனே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் இருப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் இருப்பவனில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது மகனே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் இருப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் இருப்பவனில்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவிலும் பகலிலும் தேசமில்லாமல் காத்திடுவேன், இரவிலும் பகலிலும் சேதம் இல்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் தொண்டுகளையும் தடுத்திடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் தொண்டுகளை நான் தடுத்திடுவேன். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையில் இருப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் இருப்பவனில்லை. 7 மடங்கு அக்கினியில் சேதம் இல்லாமல் காத்திடுவேன், 7 மடங்கு அக்கினியில் சேதம் இல்லாமல் காத்திடுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன், ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன். உன்னை கொண்டு செய்ய நினைத்து தடை செய்ய யாரும் இல்லை, உன்னை கொண்டு செய்ய நினைத்து தடை செய்ய யாரும் இல்லை. உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது மகனே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருப்பவனில்லை. சிங்கத்தின் மேல் நடந்திடுவாய், சீரும் சர்பத்தை மிதித்திடுவாய், சிங்கத்தின் மேல் நடந்திடுவாய், சீரும் சர்பத்தை மிதித்திடுவாய். உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களால் மறுத்திடுவேன், உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களால் மாற்றிடுவேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் முழுங்க செய்வேன், உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் முழுங்க செய்வேன். உங்களோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை,
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். ஆண்டவர் இந்த நாள் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம எதிர்ப்பவர்கள் ஒருவரும் இல்லை. அந்த தேவன் மகா பெரிய காரியங்களை நமக்கு செய்து நம்மை நடத்துவார். நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு 10:30 அல்ல 10:45 வரைக்கும் இன்றைக்கு ஆராதனை இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் கூடுதலாகவே எடுக்கிறேன். உங்களோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 46வது சங்கீதம் 7வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க போகிறோம். 46வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதே வசனத்தை 11வது வசனத்திலும் அதுவே ரிப்பீட் திரும்ப சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, தேவன் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த நாட்கள் நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிச்சுவேஷன், மிக கடினமான ஒரு சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். உண்மையாலுமே இந்த நாட்களை நாம் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகுந்த போராட்டங்களும் மிகுந்த நெருக்கங்களும் நிறைந்த ஒரு நாட்களாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக நாம் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும், ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும். சேனைகள், அந்த வசனத்தில் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நிறைய நேரங்களில் வாசிப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற வார்த்தைகள் நிறைய நேரங்களில் நீங்கள் தியானித்திருப்பீர்கள். ஆனால் இந்த வசனத்தில் கர்த்தரோடு சேர்ந்து இன்னொன்று சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் சேனைகள் என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய படை என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்திலே தேவன் சில வரிசைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரிய தேவனுக்கு அடுத்தபடியாக பிரதான தூதர்கள் 3 பேர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் காபிரியல், மிகாவேல், கேரோப் என்று சொல்லப்படுகிறான். அது பின்பதாக அவன் தள்ளப்பட்டவன். அவனுக்கு அடுத்தபடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 24 மூப்பர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்தபடியாக 70 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக திரளான தூதர்களை வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய சேனையா இருக்கிறது. அந்த சேனைகள் எல்லாவற்றுக்கும் தேவனாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அதனாலதான் பெரிய படையை குறித்து சேனைகள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் ஏன் நம்மை பார்த்து சொல்லுகிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பிரச்சனை அல்ல, 2 பிரச்சனை அல்ல, ஒரு குடும்பத்தை சார்ந்த பிரச்சனை அல்ல, ஒரு ஊரை சார்ந்த பிரச்சனை அல்ல, உலகம் முழுவதும் வருகிற கடுமையான அந்த பிரச்சனைகளுக்கு சேனை எல்லாவற்றுக்கும் தலைவராக இருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருப்பார் என்றால், அவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு குடும்பத்தை மட்டும் சரிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஒரு குடும்பத்தையும் சரிப்படுத்துகிறார், ஒரு ஊரையும் சரிப்படுத்துகிறார், ஒரு தேசத்தையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஏன்? இந்த உலகம் முழுவதையும் அவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அதனால தான் அவருக்கு சேனைகளின் கர்த்தர் என்று பெயர் வைக்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த சேனைகளின் கர்த்தர் செய்கிற சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறதா இருக்கிறேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 11வது அதிகாரத்திலே எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம், எஸ்ஐயா 31வது அதிகாரம் 5வது வசனம். எஸ்ஐயா 31ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசியுங்கள். பறந்து காக்கும் பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார். சேனைகளின் கர்த்தரை குறித்து சொல்கிறது. அந்த சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த வசனத்தில் 4 காரியங்களை சொல்கிறது. அவர் அதை காத்து
அதை தப்ப பண்ணுவார், அதை கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. அதுக்கு சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் எருசலேம் 4 காரியம். முதலாவது ஆதரவாய் இருப்பார், இரண்டாவது ஆண்டவர் அதை காத்து கொள்ளுவார், மூன்றாவது அதை தப்ப பண்ணுவார், நான்காவது அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதத்தின் இறுதியில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும், நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் அல்லது இந்த செய்தியை நீங்கள் எப்போ நேரம் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த சேனைகளின் கர்த்தர் செய்கிற காரியங்களை குறித்து உங்களோடு சொல்லுகிறேன். இந்த சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பாராக. இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக, காப்பாற்றுவாராக. இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மை தப்புவிக்குவாராக, தப்ப பண்ணுவாராக. இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 பகுதிகளையும் சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறவனாக இருக்கிறேன். முதலாவதாக சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறார். நம்மை ஆதரிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்மளுக்கு ஆதரவாக இருந்து கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். யாருக்கு ஆதரவு தேவைப்படுகிறதா இருக்கிறது? ஆதரவு யாருக்கு வேண்டியதா இருக்கிறது? யார் அதிகமான பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கிறார்களோ, யார் அதிகமான பிரச்சனையினாலே சூழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான ஆதரவு மிக மிக தேவையா இருக்கிறது. பாருங்கள், தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு ஒரு பிரச்சனை அல்ல, 2 பிரச்சனை அல்ல, நிறைய பிரச்சனை அவனை சூழ்ந்து கொண்டது. ஒரு பக்கத்திலே சவுல் துரத்துகிறான், இன்னொரு பக்கத்திலே சாப்பாடு அவனுக்கு இல்லை, இன்னொரு பக்கத்திலே அவனுடைய குடும்பத்தை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறான், இன்னொரு பக்கத்தில் அவனோடு கூட இருக்கிறவர்களுக்கு உணவு தேவைப்படுகிறதா, உடுத்த உடை தங்க வேண்டியதா இருக்கிறது, தங்குவதற்கு இடமில்லாமல் இருக்க வனாந்தரத்தில் சுத்துகிறான், வயல்களிலே சுத்துகிறான், குகைகளை கொண்டு போய் தள்ளுகிறான், தங்கி விடுகிறான். இப்படி பல இடங்களிலே அவன் பலவிதமான பிரச்சனைகளிலே அவன் சூழ்ந்து கொள்ளுகிறவனா இருக்கிறான். ஆதரவற்ற இருக்கிற அந்த சூழ்நிலையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது 2 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்றான். சொல்ல மாட்டீங்களா? நெருக்கமான கடுமையான சூழ்நிலைகளிலே, நெருக்கமான சந்தர்ப்பங்களிலே, என் ஆபத்திலே நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாராக. இந்த மாசத்தின் கடைசியில் வந்திருக்கிறீங்க, இந்த மாசம் முழுவதும் வேலை இல்லை, இந்த மாதம் முழுவதும் பல நெருக்கமான சிச்சுவேஷன், இந்த மாதம் முழுவதும் பல மாதமான இக்கட்டான கட்டங்களில் வந்திருக்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எவ்வளவு நெருக்கங்களின் நடுவில் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆதரவாகவே இருக்க விரும்புகிறவராக இருக்கிறார். அவரை இல்லையோ சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நகோமி மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார். மோவாப் தேசத்திலே போய் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். தன்னுடைய 2 மகன்களையும் இழந்து விட்டார், தன்னுடைய புருஷனையும் இழந்து விட்டார். கொஞ்ச காலம் இழந்த உடனே பெத்லேகேமிலே மறுபடியும் வெளிச்சம் வந்தது என்ற உடனே அவள் அங்கிருந்து புறப்படுகிறாள். புறப்படும் போது 2 மருமகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். ஆனால் ஒரு மருமகளாகிய ரூத்தோ என்ன சொல்லுகிறார் என்றால், இல்லை இல்லை, நீ உம்முடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், நீர் தங்குற இடம் நான் தங்குவேன், நீர் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ எங்கே போனாலும் நான் உம்மோடு கூட வருவேன். உடனே நகோமியோடு சேர்ந்து ரூத் வருகிறார். வந்த இடத்துல அவளுக்கு அந்த நேரத்தில் யாருமே ஆதரவில்லை. ஏனென்றால் இருக்கிறது எல்லாமே அவளை விட்டு போய்விட்டது. எதுவுமே ஒரு சூழ்நிலையிலே நகோமி ரூத்தை பார்த்து சொல்கிறார், சாப்பிடுவதற்கு எங்கேயாவது போய் எதையாவது எடுத்துக்கொண்டு வா. ரூத் தன்னுடைய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு பேக்கை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு வயல்வெளியிலே போய் அவள் எல்லாவற்றையும் அங்கிருக்கிற கோதுமையை பொறுக்கி கொண்டு வருகிறார். பொறுக்கி கொண்டு வந்த பிறகு நிறைய சேர்த்து கொண்டு வந்து நகோமியின் எடுத்து சொல்கிறார். ரூத் எழுதின புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். நகோமி ரூத்தை பார்த்து ஒன்றுக்காக சொல்லுகிறார். 20வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, ரூத்தை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய உறவின் முறையிலும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியாயிருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆதரிக்கிறவர் உலகத்தார் அல்ல, உங்களையும் என்னையும் ஆதரிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை நம்ம நம்பி இருந்த கம்பெனி நம்மளை விட்டு விட்டது, நாம் நம்பி இருந்த வேலை நமக்கு போய் விட்டது. சொல்லுகிறார்கள், இனி வருகிற நாட்களில் மறுபடியும் இந்த கம்பெனியை ஓபன் பண்ணி இதை மேலே கொண்டு வருவது என்பது மிக கடினமான ஒரு கட்டம் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை, நல்ல செய்தியை சொல்லுகிறேன். வேதனைக்குரிய சூழ்நிலைகளில் நல்ல செய்தி சொல்லுகிறேன். நீங்க போய் வேலை செஞ்ச கம்பெனி உங்களை விட்டு இருக்கலாம், நீங்கள் செய்திருந்த முதலாளி உங்களை விட்டு இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை எல்லாரும் உங்களை விட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் ஆதரவாய் இருக்கிறவர். நிச்சயமாகவே உங்களுக்கு ஆதரவை தர அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அதே ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலே வாசிக்கும் போது, தனி மனிதனாய் இருந்த அவளுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் தன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் தன் முதிர் வயதிலே அவனை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 23வது வசனத்திலே அபியாத்ரா என்று சொல்லப்படுகிற ஒருவன், அவன் ஓடி தாவீதினிடத்திலே ஓடி வந்து சொல்கிறான், நாம அநேக தீர்க்கதரிசிகளை கொன்று விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி நான் ஓடி வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது தாவீது அவனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொல்கிறார், நீ என்னிடத்தில் இரு, பயப்படாதே, பயப்பட வேண்டாம். உன் பிராணனை வாங்க தேடுகிறவனே, உன் பிராணனை வாங்க, என் பிராணனை வாங்க தேடுகிற உன் பிராணனை வாங்க தேடுகிறான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன், நீ என் ஆதரவில் இருப்பாய், நான் உனக்கு பாதுகாப்பை. தாவீதின் தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பாராக. ஒரு தனி மனிதனுக்கு கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், உன் நிமித்தமாக இந்த தேசத்திற்கு நான் ஆதரவாக இருப்பேன், உன் நிமித்தமாக இந்த தேசத்திற்கு நான் ஆதரவாக இருப்பேன். ஒரு தேசத்திற்கும் என் ஆண்டவர் ஆதரவு உள்ளவராக இருக்கிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலும் 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு தனி மனிதனுக்கு ஆதரவாக இருக்கிற அதே தேவன் நம்முடைய தேசத்திற்கும் ஆதரவாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை பாஸ்டர் நாங்க தேசத்துல இல்லை, நாங்க ஒரு தனி மனிதனா இருக்கிறோம், எங்க நிலைமை என்ன, எங்க நிலைமை உங்களுக்கு தெரியாது, எங்க நிலைமை எனக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட உட்கார்ந்து இருப்ப இந்த வசனத்தை கேட்கிறீங்களா? 146வது சங்கீதத்துல 9வது வசனம் இப்படியா சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் பிரைஸ் அல்லாஹ் ஹல்லேலூயா. 146ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்கிறது, திக்கற்ற பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் ஒருவரே ஆதரவு அளிக்கிற தேவன். ஒரு நிலையில சொல்ல மாட்டீங்களா? பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலை மாறினாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை நடத்துவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இஸ்ரவேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்தார்கள். 18ஆம் வசனம் சொல்கிறது, 40 வருஷம் காலமாய் வனாந்தரத்திலே கர்த்தரே அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தார். ஹல்லேலூயா. சாப்பாடு இல்லை, இருக்க அங்க அவங்க விளைச்சல் இல்லை, அவங்களுக்கு போறதுக்கு புது சப்பல் இல்லை, அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லை, ஆடு மாடுகள் தான் நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் என்று சொல்கிறார்கள். இவர்களை ஆதரிக்கிறதற்கு ஒரு தேசமே வந்தாலும் கூட முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் 40 வருஷத்துல ஒரு இஸ்ரவேல் கூட்டத்தை 30 லட்சம் பேரை ஆதரிப்பார் என்றால், நிச்சயமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த கடுமையான கட்டத்தில் ஆதரிப்பார். அவர் ஆதரவு உள்ளவராய் இருப்பார். அவர் உங்களுக்கு உண்மையான காரியங்களை செய்வார். ஒரு நிலையிலே சொல்ல மாட்டீங்களா? வேகமாய் கடந்து போகிறேன். முதலாவதாக கர்த்தர் நம்மைக்கு ஆதரவாய் இருக்கிறவர். சேனைகளின் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். இரண்டாவது, சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த வசனத்தில் அவர் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு நிலையிலே சொல்ல மாட்டீங்களா? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியா சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை
காப்பாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் தொண்டையில் கரகரன்னு வந்துருச்சுன்னா, கொஞ்சம் தொண்டையில் ஒரு மாதிரி ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குதானா, ஏதாவது இந்த தொண்டையில் கோல்டு, ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, கோல்டான ஐட்டம், வெயில் காலம், அதனால ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் குழு சாப்பிட்ட உடனே தொண்டை கட்டிக்கிச்சு. மெடிக்கல் ஷாப்பில் போய் இந்த தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, அதனால தொண்டையில் ஒரு கட்டின மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு மாத்திரை கட்டினா முதல்ல நீங்கள் கொரோனா டெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. சோத்திரம். ஒரு தொண்டையில் கரகரன்றதுக்காக கொரோனா டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுறாங்க. அப்படி சொல்ல பயம், நம்மளை பயமுறுத்துறாங்க. ஐயோ இதெல்லாம் டேஞ்சர், இதெல்லாம் தொண்டை தான் அறிகுறி, இது தொண்டை தான் உங்களுக்கு பிரச்சனை. நான் சொன்னேன், எங்கள் சேனைகளின் கர்த்தர் எங்களை காப்பாற்றவர் வல்லவராக இருக்கிறார். ரலையிலே சொல்ல மாட்டீங்களா? ரலையிலே சொல்ல மாட்டீங்களா? யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஹல்லேலூயா, யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்ய மாட்டோம், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றுகிற ஆண்டவராக இருக்கிற. கைகளை உயர்த்துகிற நிலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஒரு நிலையிலே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறவர். 41ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை சொல்லுகிறது, கர்த்தரே நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை காத்த அதே தேவன் யோசுவா சொல்கிறார், உங்களையும் என்னையும் அவர் காத்துக்கொள்ள அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதிலிருந்து நம்மை காப்பாற்றுவார்? எதிலிருந்து நம்மை காப்பாற்றுவார்? 17ஆம் சங்கீதம் 9வது வசனம் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய கையிலிருந்து நம்மை காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. துன்மார்க்கனுடைய கையிலிருந்து நம்மை காப்பாற்றுவாராக. சங்கீதங்கள் 31ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய அகங்காரத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நம்மை காப்பாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல உன்னை கவனிங்க. இன்னைக்கு நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உலக மனுஷன் நம்புறோம். இந்த பைபிளில் சொன்னதெல்லாம் நடக்குது. இந்த பைபிளில் சொன்னதெல்லாம் நடக்குது என்று ஆண்டவரை அறியாதவர்கள், உலகத்தில் ஆண்டவரை அறியாத, வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவர்களை வராத கிறிஸ்தவர்கள் அல்லாதவர் சொல்கிறார், வேதத்தின் படியே எல்லாமே நடக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார், இது இயேசுவாலை மாற்றி நான் காப்பாற்ற முடியும், என் ஆண்டவராலை தான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. தானியேல் புத்தகத்தில் நீங்கள் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறீர்கள் என்றால், தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியிலே போட்டு விட்டார்கள். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, சிங்கக்கபியில் தானியேலை போட்டு விட்டார்கள். அன்னைக்கு அந்த ராஜா சொல்றான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 14வது வசனம், அவன் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, அவன் இரவெல்லாம் தூங்கவே இல்லை, விடியற் காலை எழுந்துச்சு வரான். 14வது வசனத்துல சொல்கிறான், ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னை மிக சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் மேலே மனதை வைத்து அவனை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி, அவனை எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட ஆரம்பித்தான். உண்மையாகவே நைட்டெல்லாம் தூங்காம அப்படியே புலம்பினவன். நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் இந்த ராஜா எழுந்து போய் சிங்கத்தின் கெபியில நின்று, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றினாரா? உடனே தானியேல் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை காப்பாற்றினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக நிலையிலே சொல்ல மாட்டீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் 100க்கு அதிபதி வேதம் சொல்கிறது, அவர்கள் கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்றுவதற்காக அதிகமான பிரயாசத்தை எடுத்தார். பவுலை எப்படியாவது நான் காப்பாற்ற வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற மனது இருக்கிறது. இன்னைக்கு உலக மனுஷன் அவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு பிரயாசம் எடுக்கிறார்கள். பாருங்க, இந்த கொரோனா மட்டும் ஒருத்தனை பாதிச்சிருச்சுன்னா, அவன் ஒருவேளை அவன் கொரோனால மட்டும் அவன் மாட்டிக்கிட்டானா, அவனை கூட்டிட்டு போய் செக்கப்புக்கு போனான்னா அதுதான் அவனுடைய கடைசி பிரயாணமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை தப்பிச்சு சுகமானான்னா வீட்டுக்கு வந்துடுவான். தப்புக்காம போயிடுச்சுன்னா அதோட அந்த பாடியும் காட்ட மாட்டாங்க, அந்த ஆளையும் காட்ட மாட்டாங்க, அவங்களே அடக்கம் பண்ணி எல்லாமே முடிச்சிருவாங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுலை காப்பாற்றுவதற்கு 100க்கு அதிபதி பிரயாசப்பட்டு, உலக மனுஷன் நம்மை காப்பாற்றுவதற்கு பல பிரயாசங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் பிரயாசம் எடுக்கிறாங்க, இன்னைக்கு அரசாங்கம் பிரயாசம் எடுக்குது. ஆனால் இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை காப்பாற்றுகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முதலாவது நமக்கு ஆதரவாக இருக்கிறார். இரண்டாவது கர்த்தர் நம்மை சேனைகளில் கர்த்தர் நம்மை காப்பாற்ற
காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். மூன்றாவது, இந்த சேனைகளின் கர்த்தர் நமக்கு செய்கிற மூன்றாவது காரியம் தப்புவிக்கிறவராயிருக்கிறார். தப்புவிக்கிறவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தப்புவிக்கிறதற்கும் தப்புவிக்கப்படுவதற்கும் விடுதலை ஆக்குவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தப்புவிக்க வேண்டியது அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வருவது தப்புவிப்பது. விடுதலை என்பது பர்மனன்ட் சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு தீங்கு வராதபடி காத்துக்கொள்வது. எப்படி அந்த சிச்சுவேஷனில் உதவி செய்கிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் தானியேலின் புஸ்தகத்தில் நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்க 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக அக்கினியிலே போட்டு விட்டார்கள், நெருப்பிலே போட்டு விட்டார். 7 மடங்கு அக்கினி அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கும் போது அந்த அக்கினி இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அந்த அக்கினியிலிருந்து கர்த்தர் அவர்களை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் அவர்களை தப்புவித்தது. அந்த நெருப்பு இருக்கிறது, பட் அந்த நெருப்பு அவர்கள் மேலே படவில்லை. அதுதான் தப்புவிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிரச்சனை இருக்கிறது, ஆனால் பிரச்சனை உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. போராட்டம் இருக்கிறது, ஆனால் போராட்டம் உங்களை ஒன்றுமே செய்யாது. கடுமையான நெருக்கம் இருக்கிறது, ஆனால் நெருக்கம் உங்களை ஒன்றுமே செய்யாது. இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல உங்களை அந்த சூழலிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. தானியேலை கொண்டு போய் சிங்க கபியிலே போட்டார். அங்க சிங்கம் இருக்கிறது, ஆனால் சிங்கம் அவனை கடிக்கவில்லை. காரணம், கர்த்தர் அவனை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். நெருக்கத்திலே தான் இருக்கிறோம், ஆனால் அந்த நெருக்கம் ஒன்றும் உங்களை தொடாது. அந்த நெருக்கம் ஒன்றும் உங்களை அணுகாது. அந்த நெருக்கம் ஒன்றும் உங்களுக்கு வராது. பிரைஸ் தி லார்ட். யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாத்ராகம 12ஆம் அதிகாரம் 20, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில தான் இருந்தார்கள். ஆண்டவர் எகிப்துக்குள்ளே வாதை அனுப்பினார். எல்லா தலை பிள்ளைகளும் சென்றடைந்தது. ஆனால் 27ஆம் வசனம் சொல்கிறது, இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி தம்முடைய வீடுகளை நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வீடுகளை கர்த்தர் தப்ப பண்ணினவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தப்புவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சிங்கங்களின் கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பாராக. ஹல்லேலூயா. கரடியின் கையிலிருந்து உங்களை தப்புவிப்பாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை சிங்கங்களின் கையிலிருந்து தப்புவித்தார், கரடிகளின் கையிலிருந்து. இன்னைக்கு நமக்கு ஒரிஜினலா சிங்கம் கரடி அல்ல, ஆனால் சிங்கம் போட்ட பலமுள்ள பிரச்சனைகளிலிருந்து நம்மை கர்த்தர் காப்பாற்றுவார். வஞ்சகமுள்ள கரடிகளின் கைகளிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா மனுஷனுடைய கொடுமையிலிருந்து கூட கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். 18ஆம் சங்கீதம் 48வது வசனத்துல, கொடுமையான மனுஷனுக்கும் கர்த்தர் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? தப்புவிப்பார் என்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், தப்புவிப்பார் சந்தேகம் இருக்கிறதா? 49 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 36வது அதிகாரம், ஐசியா 36:15, 36ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு உறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு உறுதியை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை எப்படி சொல்ல பாருங்க, கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார். சொல்ல மாட்டீங்களா? உறுதி, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கொரோனாவிலிருந்து நம்மை தப்புவிப்பார், இந்த வியாதியிலிருந்து நம்மை தப்புவிப்பார், இந்த நெருக்கத்திலிருந்து நம்மை தப்புவிப்பார், இந்த பாட்டிலிருந்து நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, பொண்ணு உன்னை தப்புவிக்காது, வெள்ளி உன்னை தப்புவிக்காது, பணம் உன்னை தப்புவிக்காது, உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாம் உன்னை தப்புவிக்காது. இன்னைக்கு பாருங்க, வெச்சதிலே பணக்கார நாடு எது தெரியுமா? அமெரிக்கா தேசம். உலகத்திலேயே மிக பணக்கார நாடு எதுன்னா அமெரிக்கா தேசம் தான். ஆனா 50,000க்கு மேல செத்துட்டாங்க. 52,000 பேர் செத்துட்டாங்க. எத்தனை பணம் காப்பாத்துச்சா? இல்லவே இல்லையே. அந்த பணம் அவங்களை காப்பாற்றவே இல்லையே. அந்த பணம் அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே. 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அந்த
அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்களுடைய பொண்ணும் அவர்களை தப்புவிக்கவே மாட்டாது. கர்த்தருடைய கோபம் வந்துச்சுன்னா உன் பணமோ உன் பொருளோ நிச்சயமா தப்புவிக்க முடியாது. அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தான் கர்த்தர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். யாரை தப்புவிக்கிறார்? யாரை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க விடுவிக்காமல் போனாலோ இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று என்றைக்கு அவர்கள் வைராக்கியம் பாராட்டினார்களோ அன்றைக்கு கர்த்தர் அவர்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ராஜா பார்க்க, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா இருக்கிறார். அப்படி என்றால் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். 2வது கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். 3வது கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். 4வது உங்களை விடுதலை ஆக்குவார். தப்புவிப்பார் என்பது டெம்பரரி சொல்யூஷனாக இருந்தாலும் விடுதலை என்பது that is a permanent solution. நிச்சயமாக அதற்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே வராதபடி காத்துக் கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது வாதைகளை பார்த்தார்கள், கொள்ளை நோய்களை பார்த்தார்கள், பயங்கரமாக. ஆனால் என்றைக்கு அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த அந்த கொள்ளை நோய்களை அவர்கள் பார்க்கவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு பர்மனண்டாக ஒரு விடுதலை இருந்தார். இடையில அவர்கள் செய்த தப்புக்கு அவர்கள் ஆண்டவர் அடித்தார். இடையில செய்த தவறுகளுக்கு கர்த்தர் அவர்களுக்கு சில அடிகளை கொடுத்தார். ஆனாலும் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கத்தோடு தான் கர்த்தர் அவர்களை முற்று முடிய விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு காலங்களில் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களா? 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்கிறது, துன்பங்களின் நடுவில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. ஹல்லேலூயா. 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், தீங்கு உன்னை அணுகாதபடிக்கு கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவாராக. 50ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில், ஆபத்து உன்னை அணுகாதபடிக்கு கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவாராக. விடுதலை ஆக்குவார் என்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள எழுப்புகிறதா? எரேமியா 39ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்கிறது, நிச்சயமாகவே பாருங்க, தப்புவிக்கும் போது சொன்னார் நிச்சயமாகவே தப்புவிப்பேன் சொன்னார். விடுவிக்கும் போது சொல்லுகிறார் நிச்சயமாகவே நான் உன்னை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்க? இந்த காலங்களில் ஆண்டவர் உங்களை இந்த 4 காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் இந்த 4 காரியங்களை செய்வார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாராக, அவர் உங்களை காப்பாற்றுவாராக, அவர் உங்களை தப்புவிப்பாராக, அவர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய கண்டிஷன் என்ன, நிபந்தனைகள் என்ன? ஒரு 3 நிபந்தனைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிக்க பார்க்கும்போது அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேலே பற்றுதலாய் இருக்கிறார்கள். யார் கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருக்கிறார்களோ, சேனைகளின் கர்த்தர் மேலே யார் பற்றுதலாய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தப்புவிப்பார், காப்பாற்றுவார், விடுதலையாக்குவார், ஆதரவுலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மேலே நீங்கள் பற்றுதலாகிறார்கள், பொன்னின் பொருளின் மேலே பற்றுதலாகிறீர்கள். தேவனையே நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், தேவனையே நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், தேவனையே நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள், தேவனையே நீங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதுடையவனை பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பற்றி கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2வது கண்டிஷன், எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்கிறீர்கள். எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே நான் குடியிருக்கிறேன்.
யார் தங்கள் வழிகளை சீர்படுத்துகிறார்களோ, யார் தங்கள் கிரியைகளை சீர்படுத்துகிறார்களோ, உலக வழிபாடுகள் அந்நிய வழிபாடுகளை விட்டு தங்களை சீர்படுத்துகிறார்களோ, அந்த சேனைகளின் கர்த்தர் அவர்களை தப்புவிப்பார், அவர்களை காப்பாற்றுவார், அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார், அவர்களை விடுதலையாக்குவார். நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்று இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மை உள்ளதாக, உண்மை உள்ளதாக, சத்தியம் உள்ளதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? சொல்கிறார், உண்மையாலுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொரோனா வந்தது நிமித்தமாக நிறைய பிரச்சனை, நிறைய நெகட்டிவ் தோல்விகள் எது, தீங்குகள் எதுவும் நடக்கலை. கொலை நடக்கலை, எல்லாமே குறைஞ்சிருச்சு. திருட்டு குறைஞ்சிருச்சு, அதில் ஆபத்து விபத்து எல்லாம் குறைஞ்சிருச்சு. எல்லாமே டவுன் ஆகிடுச்சு, எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களை நாமே சீர்படுத்திக் கொள்வதற்கு நாங்களே எடுத்துக்கொள்கிறோமா? இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயபக்தி என்பது ரொம்ப குறைஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் போய் நான் கேட்டேன், சர்ச்சுக்கு தான் வர முடியலையே, நீங்கள் உட்காந்து இந்த மொபைல் அந்த டைமில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கீங்களே, எப்போ எந்திரிக்கிறோம் அப்போ உட்காந்து பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பயபக்திகள் குறைந்து போய்விட்டது, அந்த பரிசுத்தம் குறைந்து போய்விட்டது, அந்த விசுவாசம் குறைந்து போய்விட்டது, அந்த நம்பிக்கை குறைந்து போய்விட்டது. தேவ ஜனமே நன்றாக, இது கடைசியின் காலம், இது கர்த்தருடைய வருகையின் நாட்கள். இந்த நாட்களை உங்களை நீங்கள் சீர்படுத்தாவிட்டால் கர்த்தர் உங்களை காப்பாற்ற மாட்டார். இந்த பூமி ஒரு நாள் அழிந்துதான் போகுது. நித்தியத்துக்குள்ளே போவதற்கு நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறார். உங்களை சீர்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது கண்டிஷனை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 19வது வசனம் இப்படியாக சொல்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், ஹல்லேலூயா, 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவர் அழகா சொல்கிறது, நீங்கள் உபவாசம், 4ஆம் மாத உபவாசம், 5ஆம் மாசம் உபவாசம், 7ஆம் மாசம் உபவாசம், 10ஆம் மாசம் உபவாசம், இவர்கள் எல்லாம் உபவாசமா இருந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகியால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை யார் சிநேகிக்கிறார்களோ, யார் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தப்புவிப்பார், அவர்களுக்கு கர்த்தர் ஆதரவாயிருப்பார், அவர்களுக்கு உதவி செய்வார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நிச்சயமாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களை உபவாசத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. காலைல ஒரு நேரமாவது சாப்பிடாம உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரத்தில் நமக்கு முடிந்த அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகுது. இந்த உபவாச நாள், இந்த நாட்களில் நாம் காத்திருந்து அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை கண்ணியம் ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். 3 காரியங்களை நான் சொன்னேன். கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள், 2வது உங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், 3வது உபவாசம் இருந்து ஹல்லேலூயா சத்தியத்தையும் சமாதானத்தை நீங்க பற்றிக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவைகளை செய்கிற ஆண்டவர். அவர் செய்திகளில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிம்னிகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சிம்னிகளின் கர்த்தர் நம்மோடு